திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை ராஜசேகர் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகரமன்ற தலைவராக பாத்திமா பஷீரா தாஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கூத்தாநல்லூர் நகராட்சி ஆணையரிடம் கடந்த வெள்ளிக்கிழமை திமுகவை சேர்ந்த 15 நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களது மனுவை அளித்தார்கள். அந்த மனுவில் தங்களுக்கு கூத்தாநல்லூர் நகராட்சியில் புதிதாக அரசு கொண்டு வரும் திட்டங்களை குறித்து நகரமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவிப்பதில்லை, வளர்ச்சி பணிகளுக்கு எந்த பணிகளுக்கும் எங்களை அழைத்துச் செல்வதில்லை, மேலும் நகரமன்ற தலைவர் எங்களை மதிப்பதில்லை என கூறி அவர்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இந்த நிலையில கூத்தாநல்லூர் நகராட்சி ஆணையர் கிருத்திகா தற்பொழுது அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நகலை அனுப்பியிருக்கிறார்கள். அல்ல, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டத்தின் கீழ் கூத்தாநல்லூர் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்களால் நகரமன்ற தலைவர் அவர் மீது அளிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்த இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கூத்தாநல்லூர் நகராட்சி கூட்டரங்கில் நடைபெறும். அதில் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற நோட்டீஸை தற்பொழுது அனுப்பியிருக்கிறார். இதனால் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கூத்தாநல்லூர் நகராட்சி நகரமன்ற தலைவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் திமுக உறுப்பினர்கள் மட்டுமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அளித்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.